வணக்கம். இப்போ வந்து நம்ம வந்து ஃபைனலா பார்க்க போற ரீடிங் என்ன அப்டின்னா, வாட்டர் சைன் எலிமெண்ட். ஸோ நீங்க வந்து கடக ராசி, விருச்சிக ராசி, மீன ராசியா இருந்தீங்க அல்லது லக்னமா இருந்தீங்க அப்டின்னா, இந்த ரீடிங் வந்து நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த மாசம் உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் என்ன இன்ஃபர்மேஷன், கைடன்ஸ் வந்து குடுக்க போறாங்க அப்டின்னு தான் இந்த ரீடிங். 2 பாயல் வச்சிருக்கேன். பாயல் 1 வந்து எல்லோ கலர் ஃப்ளவர், பாயல் 2 வந்து பிங்க் கலர் ஃப்ளவர். உங்களுக்கு வந்து டிட்டோவா எது பிடிக்குதோ, அதுதான் உங்களுடைய பெர்ஃபெக்ட் ரீடிங்கா இருக்கும். சூஸ் பண்ணுங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாயல் 1 இந்த எல்லோ கலர் ஃப்ளவர் சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங். ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். என்ன இன்ஃபர்மேஷன் கைடன்ஸ் இருக்கு. குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ், த சேரியட், கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், 7 ஆஃப் கப்ஸ் அண்ட் 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இது வந்து இந்த கார்ட்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய வந்தனால இதை பற்றி நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேசிடலாம். உங்களுக்கு எப்படி இருக்குது ப்ரெசன்ட் இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா, சம் சிச்சுவேஷன் வந்து கடந்து போகணும்னு நினைக்கிறீங்க. சில எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்புகள் அப்படின்றது வந்து சிலருக்கு பண விஷயத்தில் தெரியுது, சிலருக்கு ஒர்க் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வேறு ஜாப் ட்ரை பண்ணுறதா இருக்கலாம், இல்லை வந்து ஏதாவது வாங்குகிற விஷயமாக கூட இருக்கலாம். அந்த மாதிரியும் தெரியுது. சிலருக்கு ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வருது. ஸோ இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு இங்கே வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னா, வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து நிதானம் தேவை, பொறுமையாக இருங்க, அந்த பீரியட் உங்களுக்கு இன்னும் வரல அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சட்டுன்னு ஒரு இந்த சில விஷயங்கள் முடியணும். அது வேலையில் ஒரு ஒர்க் நம்மளுக்கு வந்து கிடைக்கணும், இல்லை வந்து அந்த அலைன்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு மைண்டில் உங்களுக்கு இருக்கும். ஸோ சம்திங் நீங்கள் வாங்குறதா இருக்கலாம், இல்லை அது ரிலேட்டட் தான் உங்களுக்கு. ஸோ இது வந்து எப்படி என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இப்போதைக்கு சிச்சுவேஷன் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெருசாக தெரியலாம். அது வந்து ஒரு நல்ல ஒரு மேலாப்பில் ஓகே. ஸோ அது வந்து ஒரு பெருசாக ஒரு என்ன சொல்கிறது, அதுக்கு அது ஷோ பண்ணுற மாதிரி இருக்கலாங்க. அது ஒரு வீடாக இருக்கலாம், அது ஒரு வெஹிக்கிளாக இருக்கலாம், இல்லை அது ஒரு அலைன்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து அது ஒரு ஒர்க்காக இருக்கலாம். ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஜாப் விட இந்த ஜாப் வந்து நல்லாயிருக்கும் போல், ஸோ இதெல்லாம் வந்து சேலரி நல்லாயிருக்கும் போல், சம்திங் அந்த ரிலேட்டட் கூட இருக்கலாம். இல்லை வந்து சிலர் வந்து ஒரு ஆசை வார்த்தை அப்படின்றது இங்கே வருது. ஸோ அந்த சான்சஸ் இங்கே இருக்குது. நம்பாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்னால் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் வந்து நிதானம் இப்போ தேவை. இப்போ வந்து மணி வந்து இப்போ உங்ககிட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சு அதில் வந்து ஒரு பென்டக்கிள்ஸ் ஒரு வரும், இல்லை வந்து அதில் வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றது பிஸ்னஸில் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சம்திங் அந்த ரிலேட்டட் தான். ஸோ இப்போ வந்து நீங்கள் அவசரப்படக்கூடாது. ஏன்னா வந்து அது எப்படி இருக்குது, உங்களுக்கு ரிட்டர்ன் எப்படி கொடுக்குது அப்படின்னா 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ் தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கும் இங்கே இருக்குது, அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டும் கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ உங்களோட டைம் எனர்ஜியும் இங்கே இருக்குது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் அப்படின்றது வந்து இங்கே பெருசாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருது. ஸோ கொஞ்சம் நிதானம் தேவை. ஆல்ரெடி இங்கே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, பாஸ்ட்டில் நிறையா நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தாலும், அந்த பாஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்குது உங்களுக்கு அப்படின்னா, ஒரு புதுசாக ஒரு கடந்து போயிடணும். ஸோ புது ஒரு இதில் வந்து நம்ம வந்து ஒரு சூஸ் பண்ணணும், தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் இருக்கலாம். பட் ஆனால் அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேபிலிட்டி இருக்கா, ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கா, அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அந்த ஒரு கேரண்டி இருக்கா, அந்த மாதிரி நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு சமயங்க. ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு வரன்ல கூட இருக்கலாம். ஒரு ஏதாவது ஒரு மிஸ்டேக் அதில் இருக்கலாம். ஸோ சம்திங் வெளியே ஒரு பேக்ரவுண்ட் சொல்லாமல் இருக்கலாம். ஏதோ ஒரு அது சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, நல்ல ஒரு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் இருந்தாலும் நல்லா அதில் வந்து ஒரு பத்திரம்லாம் கரெக்டாக இருக்கா, ஸோ அது வந்து கரெக்டாக ஒரு லீகலாக இருக்கா, அந்த மாதிரி செக் பண்ணலாம். அதே மாதிரி ஒர்க்கில் இருந்துச்சுன்னா, நீங்கள் அந்த ஒர்க் வந்து எப்படி இருக்குது, ஆல்ரெடி இருக்கிற ஒர்க்கை விட அது வந்து ஒரு கம்ஃபர்ட் இல்லை வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கா, அதில் வந்து ஒரு ஃபியூச்சர் இருக்கா அப்படின்றதான் நீங்கள் பார்க்கணும். ஈவன் அது பிஸ்னஸில் கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது. ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே ஜாஸ்தி. ஸோ நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் வந்து கடந்து வரணும்னு நினைக்கிறீங்க பேக், தட் மீன்ஸ் உங்களுடைய பாஸ்ட் அதுவே கொஞ்சம் கஷ்டமாக தான் உங்களுக்கு இருந்திருக்கும். சம்திங் அதை விட ஒரு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. பட் ஆனால் இங்கே வந்து சம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது உங்கள் சைட்டை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியுது. ஆனால் ரிட்டர்ன் அப்படின்றது வந்து 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்றது தெரியுது. ஸோ ஒருத்தவங்க கீழே ஒர்க் பண்ணுறது, ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ஒரு டிபெண்ட்டாக இருக்கிறது, அதில் வந்து ஒரு பெருசாக ஒரு ப்ராஃபிட் அப்படின்றது இங்கே இருக்காது. அந்த அந்த மாதிரி இங்கே தெரியுது. ஸோ கொஞ்சம் நிதானம் தேவை. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானம் தேவை அப்படின்ற மாதிரி தான். ஓகே. ஸோ வேறு என்ன கோட்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு? ஃப்ளோயிங் ரிவர் அப்படின்றது வந்திருக்கு. அதே சமயம் உண்டட் ஹீலர் வந்திருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜி தெரியுதுங்க. சிலர் கடந்து வந்திருப்பீங்க, சிலர் இருக்கலாம். ஸோ இப்போதைக்கு உங்களுடைய சிச்சுவேஷன் வந்து என்ன நடக்குதோ அதோடயே சேர்ந்து போங்க. பட் ஆனால் அது வந்து கொஞ்சம்
புரிஞ்சுட்டு அது எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் இங்கே வருது. ஸோ ஆல்ரெடி பண்ண மிஸ்டேக் வந்து பண்ணிடாதீங்க, அந்த மாதிரி இங்கே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கார்டு என்ன வருது அப்படின்றது பார்த்துடலாம். ஸ்னேக் பியூரிஃபை த்ரூ யுவர் த்ரோட் சக்ரா அப்படின்றது வருது. ஸோ இங்கே வந்து மெயினாக உங்களுடைய த்ரோட் சக்ரா அப்படின்றது இங்கே வந்திருக்கு. ஸோ பி மைண்ட்ஃபுல் அண்ட் அட்டென்டிவ் ஒயில் கம்யூனிகேட்டிங் வித் அதர்ஸ் அப்படின்றது வந்துருக்கு. சிலருக்கு வந்து இந்த கம்யூனிகேஷனில் ப்ராப்ளம் இருக்கலாம். இல்லை ஏதாவது நீங்கள் நல்லதாக சொல்ல போய் கூட அது வந்து ஒரு பெருசாக அவங்க எடுத்துக்கிறவங்க வந்து ஒரு தப்பாக எடுத்துக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பெருசாக இங்கே ஆர்கியூமெண்ட்ஸும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி இங்கே வருது. ஸோ சம்திங் இப்போதைக்கு ஒரு அமைதியாக இருக்கிறது, சைலண்ட்டாக இருக்கிறது, உங்கள் பெருசாக உங்கள் மனசில் இருக்கிறது எல்லாமே ஓப்பன் அப் பண்ணாதீங்க, அந்த மாதிரியும் இங்கே தெரியுது. ஓகே. வேறு என்ன கோட்ஸ் வந்திருக்கு? யங் சோல்மேட் அண்ட் த ஃபேட்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இது வந்து ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ இங்கே வந்து என்னென்னா யங் சோல்மேட் அண்டு ஃபேட்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா இங்கே ஒரு பாயிண்ட் இங்கே என்ன வருது அப்படின்னா, சிலருக்கு இங்கே ஃபஸ்ட்டு வந்து யங் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி இருந்த ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பெருசாக உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃபேவராக இருந்திருக்காதுங்க. அந்த பர்சன் உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டாக ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் சோல்மேட் அப்படின்றது பழகியிருப்பீங்க. பட் அந்த மாதிரி அந்த பர்சன் அப்படின்றது நினச்சிருக்க மாட்டாங்க உங்களை. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் தாண்டி வந்திருப்பீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. மேபி இங்கே வந்து என்னென்னா ஒரு ஃபேட்டட் இனிமே வரப்போகிறாங்க. உங்களுடைய சோல்மேட் அப்படின்றது வந்து ஒரு பிகினிங் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் இங்கே சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்திருக்கு. மேபி வரலாம், சான்சஸ் இருக்குது. ஸோ வந்திருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி சோல்மேட் அப்படின்றது இனிமே உங்களுக்கு வந்து ஒரு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை 2 கார்டும் பார்த்துடலாம். சைக்கிள்ஸ் அண்ட் ரிதம் அண்டு கைடிங் சில்ட்ரன் அப்படின்றது வருது. ஸோ இந்த கைடிங் சில்ட்ரனுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, சிலருக்கு இந்த பசங்க சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கலாம். ஏன்னா வந்து நீங்கள் பேரண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து பார்த்துக்கோங்க. அவங்களுடைய அவங்க எப்படி இருக்காங்க, கவுன்சிலிங் பண்ணுங்கள். ஸோ சம்திங் அவங்கள வந்து ஒரு கவனிப்பு அப்படின்றது வேணும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே வந்து ஹானர் த சைக்கிள் ஆஃப் யுவர் பாடி, எனர்ஜி லெவல்ஸ் அண்ட் எமோஷன் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து நிறைய எமோஷன்ஸ் இங்கே அப்படின்றது தெரியுது. ஸோ எப்படி நீங்கள் வந்து ஒரு சூஸ் பண்ணுறது, எப்படி நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறதே இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன், இல்லைனா ஏதாவது ஒரு எமோஷ்னலி ஒரு ஸ்ட்ரக் அப்படின்ற மாதிரி இங்கே இருக்கலாம். ஸோ அதனால தான் இந்த கார்டு வந்திருக்கு, சைக்கிள்ஸ் அண்ட் ரிதம்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து எங்கே ரிலாக்ஸ் கிடைக்குமோ, எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, கொஞ்சம் அது மைண்ட் அளவில், சோல் அளவில் உங்களுடைய எனர்ஜி லெவல் வந்து கொஞ்சம் ரைஸ் பண்ணுங்கள். ஸோ எமோஷனில் பெருசாக இங்கே இருக்காதீங்க. அதே மாதிரி பண விஷயத்துலையும் கொஞ்சம் ஜாக்கிரதை அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ அதர் திங் இங்கே வந்து ஒரு நல்ல கார்டு உங்களுக்கு இருக்கிறதுலேயே நல்ல கார்டு அப்படின்னா இந்த 3 கார்டு தான் நான் சொல்வேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஃபேட்டட் அப்படின்ற சோல்மேட் அப்படின்றது வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருது. ஸோ பிகினிங் அப்படின்றது உங்கள் லைஃப்பில் இருக்க போகுது. அதே மாதிரி இங்கே இதுவும் ஒரு நல்ல கார்டு தான். ஸோ கைடிங் சில்ட்ரன் அப்படின்றது மேபி உங்களுடைய ஏதாவது ஒரு உங்களுக்கு பசங்களுக்கு வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாம். உங்களுக்கு வந்து உங்ககிட்ட இருக்கிற அந்த அன்பு வந்து கிடைக்காம இருக்கலாம். ஸோ சம்திங் அந்த ரிலேட் ஆகுதுங்க. ஸோ அவங்களுக்கு அப்படி அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொடுங்க. உங்களுடைய அது இது வேணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த மாதிரி தெரியுது. ஓகே. உங்களுடைய அரவணைப்பு அவங்களுக்கு வேணுமா, உங்களுடைய சப்போர்ட் அவங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி தெரியுது. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா முன்னாடி நீங்கள் வந்து ஒரு நல்ல உங்களுக்கும் உங்கள் பசங்களுக்கும் வந்து நல்லா இருந்திருக்கும். ஓகே. அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருந்திருக்கும். பட் இப்போ வந்து அது குறைஞ்சிருக்கும். மேபி உங்கள் ஃபேமிலி விஷயத்தில் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கலாம். இல்லை சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கலாம். பட் இப்போ வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அவங்கள வந்து பார்த்துக்கோங்க. அவங்களுடைய படிப்புக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. சப்போர்ட் கொடுங்க. அவங்கள சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஓகே. தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ செகண்ட் இந்த பிங்க் கலர் ஃப்ளவர் சூஸ் பண்ணவங்கள ரீடிங் போயிடலாம். ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் பார்த்துலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. குயின் ஆஃப் வான்ஸ், த வீல்,
10 ஆஃப் கப்ஸ் அண்ட் ஸ்டார் வந்திருக்கு உங்களுக்கு. ஓகே, எல்லா கார்டும் எடுத்துடலாம். தேர்ட் ஐ சக்ரா கனெக்ட் வித் டிவைன் கைடன்ஸ் அண்ட் கார்டியன். தண்டர் ட்ரம் அப்படின்றது வந்திருக்கு. ஃபைனலாக ஃபோர்க் இன் த ரோட். உங்களுடைய கார்ட்ஸ் எனக்கு ஓவராலாக பார்க்கும்போது ரொம்ப பாசிட்டிவிட்டி அப்படின்ற மாதிரி தான் பாசிட்டிவாக எனக்கு வைப் தெரியுது. ஸோ எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய ஒரு பாசிட்டிவ் சிச்சுவேஷன் ஹீல் ஆகி வெளியே வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபஸ்ட் பாயிண்ட் வருது. அதே மாதிரி இப்போ வந்து ஒரு நியூ எனர்ஜி, ஒரு ஃப்ரெஷ் அப் எனர்ஜியாக தான் நீங்கள் இருக்கிறீங்க. சில விஷயங்கள் பிகினிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அது வந்து உங்களோட ஒர்க்கில், உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பில் அப்படின்ற மாதிரி தெரியுது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு சேஃப் ஜோனில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. கார்டியன் அப்படின்றது வந்திருக்கு. ஈவன் யுவர் லவ்ட் ஒன்ஸ் ஆர் சேஃப் அண்ட் ஸ்பிரிச்சுவலி ப்ரொடெக்டட் அப்படின்றது வந்திருக்கு. அதே மாதிரி உங்களுடைய வைப் அப்படின்றது வந்து ஆல்ரெடி நான் சொன்ன பாயிண்ட் தான். இன்ட்யூஷன் லெவலும் ஒரு ஹையர் லெவலாக இருக்கிறீங்க. அதே மாதிரி பாசிட்டிவாகவும் தெரியுது. சில ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ், கோல்ஸ் அப்படின்றத வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், எப்படி வந்து லைஃப்பை வந்து லீட் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் உங்களுக்கு போயிட்டுருக்கு. ஸோ அது வந்து ஒர்க்கில், உங்களோட ரிலேஷன்ஷிப்பில், ஸோ நீங்கள் நினைக்கிற விஷயம் வாங்குறதுல, வீடு கூட இருக்கலாம். ஸோ சம்திங் உங்கள் உங்கள் பசங்களுக்காக, உங்களுக்காக, உங்களுடைய க்ரோத்துக்காக சம்திங் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி அதுக்குரிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு வருதுங்க. ஸோ இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா, 2 பாயிண்ட் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரைட்டான பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபோர்க் இன் த ரோட் அண்ட் டண்டர் ட்ரம் அப்படின்றது வருது. ஸோ இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபோர்க் இன் த ரோட் அப்படின்ட்டு இங்கே மீனிங் என்ன, இந்த இந்த உங்களுடைய கார்ட்ஸ்க்குரிய மீனிங் என்ன அப்படின்னா, அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு வந்து திஸ் ஆர் தட் அப்படின்றது வந்து சூஸிங் அப்படின்றது உங்களுக்கு இருக்கலாம். ஸோ அது வந்து ஒரு ஒரு சூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் அது இருக்கலாம். உங்களுக்கு லைஃப்பில் அது போயிட்டுருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு வந்து அதை பற்றி எதுவும் தெரியாமல் கூட இருக்கலாம். அது வித்தவுட் நாலேஜ் அப்படின்றது கூட நீங்கள் இருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் சூஸ் பண்ணுற விஷயம் நல்லதாக அமையும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ அது வந்து ஒரு எப்படி ஏன் ஏன் இதை வந்து நான் கன்ஃபர்மேஷன் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே உங்களுக்கு வந்து தேர்ட் ஐ சக்ரா அப்படின்றது உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து உங்களுடைய ஒரு கனெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, டிவைன் கைடன்ஸ் உங்களுக்கு கிடச்சிட்டு இருக்கு. அதே மாதிரி உங்களோட ஹார்மோனைசிங் அப்படின்றதும் இங்கே தெரியுதுங்க. உங்களுக்கு உங்களுடைய ஒரு வியூ அப்படின்றது வந்து ஒரு ஹையர் லெவல் அப்படின்ற மாதிரி இங்கே தெரியுது. ஸோ நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணுற விஷயம் ஃபேமிலிக்காக இருக்கலாங்க, பசங்களுக்காக இருக்கலாம், உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். சம்திங் இது வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங், ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு விஷயமா எனக்கு தெரியுது. ஸோ அது வந்து உங்கள் நல்லதுக்கு, ஒரு நல்ல விதமாக போய் முடியும் அப்படின்ற மாதிரி தான் எங்கள் கார்ட். 10 ஆஃப் கப்ஸ் அண்ட் ஸ்டார். உங்களுடைய ஆசைகள் வந்து அந்த அந்த பாத், அந்த வழி அப்படின்றது உங்களுக்கு வந்து நிறைவேற்றும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பாயிண்ட்டுங்க. வீல் 10 ஆஃப் கப்ஸ் ஸ்டார் வரும்போது ஸ்ட்ராங்காக அது வந்து முடியும். ஒரு நிறைவேறும். உங்களுடைய ஆசைகள் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் அப்படின்றது வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் யூனிவர்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. அதே மாதிரி நீங்கள் பண்ணுற விஷயத்துக்கு வந்து இப்போ வந்து ஒரு டண்டர் ட்ரம் அப்படின்றது வந்து அந்த அந்த நீங்கள் நினைக்கிற விஷயம் இருக்குல்ல, நீங்கள் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, ஒரு ரோட் சூஸ் பண்ணுறீங்க, அது உங்கள் லைஃப்பில் வந்து இப்போ மஸ்ட் அப்படின்ற மாதிரி இங்கே தேவைப்படுது. ஸோ அது பண்ணுற அந்த நினைக்கிற விஷயம், நீங்கள் அந்த பண்ணுற விஷயம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஃப்யூச்சரில் அது வந்து ஒரு பெருசாக ஒரு ஃபெமிலியர் இல்லை பாப்புலர், இது வந்து ஒர்க்கில் இருக்கலாம், இல்லை உங்கள் ஃபேமிலி லைஃப்பில் வந்து ஒரு பெருசாக மற்றவங்க முன்னாடி ஒரு பெருசாக வாழ்ந்து காட்டுறதா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் அது வந்து ஒரு ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு தோணுது. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே ஒரு பாசிட்டிவான கார்ட். ஸோ அதனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ ஏதாவது டவுட்டில் இருக்கீங்க அப்படின்னா, இப்போ இது வந்து நடக்குமா, இல்லை பண்ணலாமா, இது வந்து ரைட் ஆர் ராங் அப்படின்ற மாதிரி கூட உங்களுக்கு வந்து மேபி கன்ஃபியூஷன் இருக்கலாம். பட் ஆனால் உங்களோட இன்ட்யூஷன் எது சொல்கிறாங்க, உங்களோட யூனிவர்சல் கைட்ஸ், உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் வந்து எது சொல்கிறாங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். அது வந்து கண்டிப்பாக ஒரு குட் ஒரு திங்கில் தான் எடுத்துகிட்டு போகும். அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன், உங்களுக்கு வந்து ஒரு எமோஷ்னல் சைடாக இருக்கலாம், உங்களுடைய கெரியர் சைடாக இருக்கலாம். அது வந்து ஒரு நல்ல விதமான ஒரு பெனிஃபிட்ஸ், ஃபேவராக தான் உங்களுக்கு அமையும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருது. ஃப்யூச்சரில் அதில் வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் அப்படின்றது வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எங்கள் கார்ட்ஸ் வந்துருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. பாசிட்டிவான கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.